அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே காலை கொடுக்கப்பட்ட தேவ செய்தி யூடியூபில் ஏற்றப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது 2வது பாகத்தில் நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்றால், ஏதேன் தோட்டத்தில் புதிய சிருஷ்டியின் ஒரு முகவுரை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். காலையில் கேளாதவர்கள், வராதவர்கள், அல்லது முதல் பாகம் பார்க்காதவர்கள், நேரே 2வது பாகம் பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு முகவுரை. புதிய சிருஷ்டியாக இருக்கிற பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தரால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் பிரவேசிக்கிறோம். ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். காலையில் என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் தியானித்தோம் என்று பகுதி 1 இருக்கிறது. அதை போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோமோ அது அனைத்தும் வந்து சேரும். புது ஜனங்களுக்காக இதை நான் அறிவிக்கிறேன். அதே சமயத்தில் இப்பொழுது 2வது பாகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனுஷனுக்கு கர்த்தர் பெரிய பராக்கிரமத்தை கொடுக்கிறார். வேலை செய்வதற்கென்றே ஒரு பராக்கிரமம். அந்த ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய நில பரப்பளவெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறது. ஒரே மனிதனாக இவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இந்த மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எதை சாப்பிடக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் மிகப்பெரிய காரியம், ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிழைப்புறுதல், ஆவிக்குரிய ஒரு பலன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அபிஷேகம் கிரியை செய்கிறது. பெற்றுக்கொள்கிற சத்தியம் உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளே வழிநடத்துகிறது. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறுகிற பொழுது பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த பலன் எதின் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் வார்த்தையின் அடிப்படையில் வருகிறது. அந்த காலத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுகிறலாம், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. எல்லா தோட்டத்தில் சகல விருட்சங்கள் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் பணிக்கின்றார். ஆதாம் இடத்துல சொல்லுகிற காரியம் உரைக்கப்பட்ட அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆதாம் இடத்திலே கர்த்தர் தேவ ரகசியத்தை, வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவத்தை கர்த்தர் சொல்லுகின்றார். இதை சொல்லி முடித்த பிறகு தான் என்ன நடக்குது என்றால், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு செய்கை, ஒரு சிந்தை ஒன்று வருகிறது. மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று 18வது வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இது தேவன் துணை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பிறகு ஆதாமை கொண்டு போய் 19வது வசனம் 20வது வசனம் இவைகளில் ஆதாமுக்கு கண்ணார காட்டுகிறார். இது ஒரு விதமான காணொளி போல, இயற்கை காணொளி போல. உங்கள் பார்வை பார்க்கிற பொழுது எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறதே, நான் மட்டும் தனித்து இருக்கிறோமே. ஆகையால் அந்த ஜோடிகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு வரைபடம், ஒரு காணொலியை போல் அது காணப்படுகிறது. இவை எல்லா சூழ்நிலையும் கர்த்தர்களுக்கு காட்டுகிறார். தேவனை அறிந்த பிறகு நடக்கிற காரியம் சொல்லுகிறேன். அதுவரை நம்ம பழகி கொண்டு வந்த, நம் கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்கள் பாவம் என்று தெரியாமலே நம்முடைய வாழ்க்கை போயிருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்ற அந்த சுயநீதி இருந்து கொண்டே இருக்குமே தவிர, அறிவில்லாமல் சங்காரமான ஜனங்கள் கோடிக்கான ஜனங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் சொல்லுகிறேன். ஏனென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய மேன்மை போதிக்கப்படவில்லை. அது ஆரம்ப காலத்திலிருந்தே அது என்ன செய்யணும், ரத்தத்தோடு ரத்தமாக அது கலக்கணும். இந்த விதை அல்லது இந்த வசனம் அது அப்படியே விதைக்கப்பட வேண்டிய விதத்தில் விதைக்கப்படணும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். நான் யாருக்கு எந்த துரோகம் செய்யலை, யாருக்கு எந்த தீங்கும் செய்யலை, எந்த உயிருக்கும் நான் நாசத்தை உண்டு பண்ணலை, ஆனால் எனக்கு மட்டும் என் கஷ்டம், இப்படி போய் கொண்டிருக்கோம். நீங்கள் உண்மையிலே நீதியின் பாதையில் வருவீர்கள் என்று சொன்னால், ஆலய வாசிகளாக இருக்கட்டும் அல்லது ராஜ்யத்தின் புத்திரலாக இருக்கட்டும், 2 பேரும் ஒரே ஜனங்கள் தான். ஆனால் இது ராஜ்யத்தின் சிந்தையோடு பார்க்கிற பொழுது, ராஜ்யம் எதிர்பார்ப்பு என்னவென்றதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம், கிங்டம் பிரின்சிபல். அப்போ பார்த்தீர்கள் என்றால், இந்த மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். இது கர்த்தரே உண்டாக்குறது. திருமணம் என்பது எவ்வளோ முக்கியமோ, அந்த திருமணத்தில் தேவ சுத்தம் என்பது அதை காட்டிலும் முக்கியம். இது ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு மட்டும்தான் இந்த வசனங்கள் அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கு என்று சுய கருத்துக்கள், சுய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தகனிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் வருகிற பொழுதே அவர்கள் என்ன மாறுகிறாங்க என்றால், தேவன் சொல்லட்டும் அது நடைபெறும். தேவனுடைய வழியில் எல்லாவற்றையும் வார்த்தையின் அடிப்படையில் சிருஷ்டித்த தேவன்
நன்மை என்று காண்கிறார். நமக்கு ஒரு துணையை கர்த்தர் கொடுக்காமல் இருக்க மாட்டார், கொடுப்பார். என்ன ஆகையால் நம்ம கர்த்தருக்காய் காத்திருப்போம் என்று இது போய் கொண்டிருக்கோம். எப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சிந்தைக்குள் வருகிற பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இதில் ஒரு சாரார் என்னவென்றால், தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவை, அவ்வளோதான். யாரானா இருக்கட்டும், அந்த துணை தேவை. அது என்ன பின்னணி என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் என்று ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவை. அப்படி அது கண் தெரியாத திறக்கப்படாத காலத்தில் அப்படி பாவத்தில் அது பெரிய விதத்தில் ஒரு இனத்தை வகிக்கும். உலக சேத்தில் போய் அது சேர்ந்து விடும். தேவனை அறியாத பொழுது இதெல்லாம் நடக்கும். தேவனை அறிந்த பிறகு இது நடக்கக்கூடாது என்பது தான் தேவனோட எதிர்பார்ப்பு. அது ஆலயவாசிகள் செய்யலாம். ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு காரியம். ஆலயவாசிகள் செய்யலாம்னா செய்யக்கூடாது, செய்து கொண்டு இது ஆலயவாசிகளாக ஆலயம் வரைக்கும் இருக்கும். அது ஆவிக்குரிய ஜீவமே ஆலயம் மட்டும்தான். ஆலயம் போலனா தலை வச்சிடும், ஆலயம் போலனா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும், பேசுறதெல்லாம் அப்படி இருக்கும். ஆலயமாய் வாழ்கிறார்களா என்று கேட்டால் அங்கே கேள்விக்குறி. அதனால தான் ஆலயத்தில் ஒரு முகம் இருக்கும், வீட்டில் ஒரு முகம் இருக்கும், சமுதாயத்தில் ஒரு முகம் இருக்கும். பல முகங்கள் கொண்ட மனுஷர்களாக, மறுரூபம் இழந்த ஜனங்களாக, மனம் திரும்பாத ஜனங்களாக, அதல்யத்தின் அங்கத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆலயமாய் வாழ வைக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, ராஜ்யத்தினுடைய மிக பெரிய நோக்கம். இதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவைப்படுகிறது. இது முதல்ல வேலை பார்த்துட்டோம், கையின் பிரயாசம் பார்த்துட்டோம், உணவை பார்த்துட்டோம். இப்பொழுது துணையை குறித்த மிகப்பெரிய ஒரு தெளிவு தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ராஜ்யத்தின் புத்திரர்கள். ராஜ்யம் என்றால் பொருளாதார கஷ்டத்தை போக்குற இடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இணைத்து கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை அது காணப்படணும். நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது நம்முடைய விசுவாசம் ஒரு குறுகின அளவில் காணப்படும். ஜெபிக்க கூடாதா என்று கேட்டால் இல்லை, அப்படி அல்ல அதனுடைய பொருள். ஜபம் எதற்கு நேரே போகிறது என்றால் வாசனத்துக்கு நேரே போகணும். ஆண்டவரே, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய இருதயத்தின் விருப்பம் இப்படி போய் கொண்டிருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் நீரே நிர்தானித்து பார்க்கிறீர், என்னை முதல்ல உத்தமியாய் மாற செய்யும். வசனமே என்னை நியாய்ந்திருக்கிறது. என் நண்பன் திருமணமானது, என் உடன் வளர்ந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், படித்தவர்கள், என் வயதில் இருக்கிறவெல்லாம் திருமணம் ஆகிறது. இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும் என்றால் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் அடையும். அந்த ஆத்துமா சொல்லும், கர்த்தரிடத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதே சமயத்தில் என்ன சொல்லும் என்று கேட்டால், என் தேவன் நான் அறிவேன், என் தேவன் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறார், அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது நடக்கும். இந்த திருமணம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது நடக்கும். இது திருமணம் மட்டுமல்ல, எனக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். எப்பொழுது தர வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். அதில் நான் உறுதியாக இருப்பேன். இணைக்கப்படுகிறது, கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுகிறது. முதல்ல சித்தத்தோடு இணைந்து கொள்ள, அப்புறம் தான் துணையோடு இணைந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த மனுஷனுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறார். எல்லாம் ஜோடியாக இருக்கிறது, ஜோடிகளை உருவாக்கிறது நான் தான். உனக்கு ஒரு ஜோடியை நிச்சயம் உருவாக்குவேன் என்பது தான் அந்த காணொலி இயற்கையாகவே காணப்படுகிறது. 19வது சொல்லுகிற, சகல மிருகங்களையும் ஆகாய்த்து சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாமைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று கொண்டு வந்தார். என்ன பேரிட்டானோ அதே காணப்படுகிறது. அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. நல்லா தெளிவு வந்து விடுகிறது. ஜோடிகள் உண்மையிலே பெருக்கத்திற்காக இணைக்கப்படுகிறதே பெருக்கத்திற்காக. அந்த இணைப்பு பறவைகள், மிருகங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆதாமுக்கோ துணை இன்னும் இல்லை. தனிமை வாட்டுகிறது என்று இல்லை, அந்த தனிமையை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அது தேவனுடைய பாரமாக மாறுகிறது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய பொறுப்பில் போய்விடுகிறது. அவர் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். ஆனால் இந்த இடத்துல எந்த விதத்திலும் அவன் தண்ணீர் இல்லாத இருந்த காலமும் இருக்கிறது. அவன் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னே என்ன சாப்பிட்டான்னு தெரியாத காலம் இருக்கிறது. ஒரு காலம் அது. வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். அங்கே பசி என்றால் என்னென்னு தெரியணும், தாகம் என்றால் என்னென்னு தெரியணும், நிர்வாணம் என்றால் என்னென்னு தெரியணும். ரொம்ப கஷ்டப்படணும் என்பதல்ல, பிறருடைய கஷ்டத்தை நீங்கள் உணர்கிறவர்களாவது இருக்கணும். அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த மனுஷன் 8வது வசனத்திலே கிழக்கத்திய ஏதேனில் காணப்படுகிற மனுஷன் 15வது வசனத்திலே ஆற்றை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. காலைல பார்த்து அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக காணப்படுகிறது. இஸ்ரேல் புத்திரர் செங்கடலை கடக்க வேண்டியதாக இருக்குது. யோர்தான் நதியிலே கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பு இந்த ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக இந்த சமூகங்களெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கையின் பிரயாசம்.
அதன் பிறகு உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட காரியம், செய்யத்தகுந்தவைகள் செய்யத்தகாதவைகள், இவைகளோடு நிறுத்தாமல் கர்த்தரை இப்பொழுது இல்லறத்துக்குள்ள மனுஷனை நடத்துகிறார். என்ன நடத்துகிறார்? ஆதாமுக்கும் நல்ல நித்திரையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சங்கீத புஸ்தகம் 5 வாசிக்க, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தருகிறார். இந்த இரவில் நித்திரை வருகிறது இல்லை, மாத்திரப்பட்டதான் தூங்குறது, இரவில் உலாத்தி கொண்டிருக்கிறது, தூக்கமே எனக்கு வருகிறது இல்லை, விடிய காலில் தான் தூக்கம் வருகிறது. இந்த பிரச்சனையெல்லாம் ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்கு தூரமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நித்திரை எவ்வளோ அவசியம். கன நித்திரை தான் கர்த்தர் கண்டிக்கிறார் தவிர நித்திரை அவசியம், உணவு அவசியம், போஜன பிரியத்தை தான் கர்த்தர் கண்டிக்கிறார் தவிர உங்களுக்கு எல்லாமே அவசியம். எல்லாமே மனுஷன் அதிகப்படியாக போய்விடுகிறான். ஒன்று தூங்கினா அதிக கன நித்திரை வந்துவிடும். மணவாளன் வருகிறதே கூட தெரியாமல் தூங்கின கன்னிகைகளாக இருப்பாங்க. அதாவது ஆவியில் விழிப்புள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. தூக்கம் என்பதை காட்டிலும் ஆவியில் விழிப்புணர்வலாக இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க என்று கேட்டால், உட்கொள்ளுகிறது அந்த மாதிரி சத்தியம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார் என்று சொன்னால் எல்லாருமே போய் சேர்ந்துடலாம். கர்த்தர் அப்படி வைக்கிறது இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளோ சிலர். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாவற்றையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தாலும் எல்லாமே ராஜ்யத்தின் அடிப்படையிலே கர்த்தர் ஊமைகளாக சொல்லி கொண்டிருக்கிறார். கல்யாண வீடாக இருக்கட்டும், திராட்சை தோட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ராஜ்யத்தின் சம்மந்தப்பட்டது. அங்கு போய் சேர்க்கிறதுக்குரிய வழிகாட்டியாக அந்த சம்பவங்களெல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்து அவ்வளோவாக பேசுகிறது இல்லை. ஏன் பேசுகிறது இல்லைன்னா, அதில் வருகைக்குரிய காரியங்கள். கட்டாயம் கர்த்தர் வருவார். நம்ம உபதேச முக்கியத்துவம் படுக்கிற பொழுது சபை ஸ்திரப்படும் என்று நினைப்பாங்க. வருகையில் ராஜ்யத்தை குறித்து பேசுகிற பொழுது மட்டும்தான் சபை ஸ்திரப்படும். நம்ம கூடுகிறது வசூலுக்காக அல்ல, கூடுகிறது மன சாந்திக்காக அல்ல, கூடுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறதுனால அல்ல. நாம் கூடுகிறதே வருகைக்காக. இந்த வருகையின் சத்தியம் என்றால் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை அறியாமல் நீங்கள் வருகையில் பிரவேசிக்க முடியாது. அது எப்படி பிரவேசிக்க முடியாது என்று கேட்டால், பூமியில் வாழ்கிறது ராஜ்யம் இறங்கணும். வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற எல்லா தொல்லைகள் மத்தியில் அந்த தொல்லைகளிலிருந்து வெளியே வரணும். உங்கள் எல்லைகளை விரிவடை செய்யணும். எல்லைகளால் தொல்லை, பிள்ளைகளால் தொல்லை, மனுஷன் வாழ்வதை காட்டும் சாவது நல்லது. இதெல்லாம் ஆலயவாசிகளோடு நின்றுவிட வேண்டும். ராஜ்யத்தின் புத்திரர்கள், உங்களுடைய கோட்பாடுகள், அதாவது ராஜ்யத்தின் கோட்பாடுகள் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரால் வருகிறது பிள்ளை சுதந்திரம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், சமாதானம் பெரிதாக இருக்கும். பந்தேசத்தில் என் பிள்ளைகள் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பாங்க. என் வீட்டு சுற்றில் திராட்சை கொடியை போல் என் மனைவி இருப்பாள். குடும்ப தகராறிலிருந்து, குடும்ப சர்ச்சையிலிருந்து, குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா கூச்சல் குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த சங்கீதம் 128 ஒரு நிவாரணம் இருக்குது. காரணம் என்ன? அவர் வழிகளில் நடக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவோம் என்று சொல்லுவாங்க, ஆனால் அவர் வழியில் நடக்க மாட்டாங்க. ஏன்? அந்த இடம்தான் பெரிய பிரச்சனை இருக்கிறது. என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று வேதம் சொல்லுது. இதை நித்திரை யாருக்கு என்று கேட்டால், ஏதேன் தோட்டத்துக்குள் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எந்த காரியத்துக்கு நீ அழைக்கப்பட்டாயோ அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அதற்குள்ளே நீங்கள் பயணப்படுகிற வரைக்கும் கர்த்தர் முன்னும் பின்னுமாக இருந்து எல்லா பக்கத்திலும் உங்களுக்கு கர்த்தர் பாதுகாவலராக இருப்பார். நெருக்கம் என்பது வேறு விதமாக இருக்கும். ஆவிக்குரிய நெருக்கம், பூமிக்குரிய நெருக்கத்தில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. எல்லாம் பட்டயம்தான். அன்று பட்டயத்தை கூற பிடித்தோம், கையெல்லாம் அறுக்கப்பட்டது, ரத்தம் அழிந்தது. அதே பட்டணம், அதே பட்டயம், அதே ஜனங்க, அதே சமுதாயம், அதே இடம். இப்பொழுது பட்டயம் கொடுக்கப்படுகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்கிறது என்றால், பிடியை பிடிக்க சொல்லி கொடுக்கிறது. நீங்கள் பிடியை பிடிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது? எல்லாரும் உங்களை கண்டு யுத்த வீரன் போல இருக்கிறது. இவர் உங்களுக்கு பட்டயத்தை பிடிக்கிறதுலே சொல்லிடலாம். அந்த மனுஷன் பயிற்சியில் இருக்கிறானா, அந்த மனுஷன் போர் செய்ய வல்லவனா இருக்கிறானா, யாரையும் பயமுறுத்துறதுக்கு இல்லை. நம்ம கையை முதல்ல கழித்து கொண்டோம், கூரை பிடித்து. இப்போ இந்த பட்டயத்தை பிடியை பிடித்து நம்ம காத்து கொள்ளுகிறோம். அந்த பட்டயம் நமக்கு ஒரு தற்காக்கிற ஒரு கருவியாக காணப்படுகிறது போல இந்த வசனம் செய்கிறது. அதே வேத புஸ்தகம் தான் படித்தோம். இந்த சிந்தையில் நம்ம பார்க்கல, எல்லாத்தையும் பயந்தோம். அதாவது சூடுபட்டதோ, ஐயோ இதுவா, ஐயோ அதுவா, நமக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்துக்குள்ளே வரல. தோல்விகளுக்குள்ளே ஒரு பயம் வந்து அமர்ந்தது. தோல்விகளை நினைத்து பயந்தோம். தோற்று போனவர்களை பார்த்தோம். அந்த குடும்பத்தில் இப்படி ஆனது, இந்த குடும்பத்தில் இப்படி ஆனது, எனக்கும் இப்படிதான் ஆகும். இந்த விசுவாசம் அதிகமாக இருந்தது, பயம் அதிகமாக இருந்தது. வேதம் சொல்லுது, பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுடைய ஒரு சிந்தையை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். இதற்கு எதிர்மறையாகத்தான் மனநிலையில் செயல்பட்டுக்கும். மனநிலையை சொல்கிறேன். இப்போ ஏதேன் தோட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல நித்திரை.
அந்த நித்திரையில் என்னவென்றால், கர்த்தர் கொடுக்கிற நித்திரையில் ஒன்று கர்த்தருடைய செய்கை காணப்படும், ஒன்று தேவன் பேசுவார். நித்திரையிலும் தேவன் பேசுவார் என்றால் பேசுவார். சொப்பனத்தில் கர்த்தர் பேசுகிறார். எச்சரிக்கிற சொப்பனங்கள் உண்டு, எதிர்காலத்தை விளக்குகிற சொப்பனங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்கிற சொப்பனங்கள் உண்டு. அதான் எச்சரிக்கிற சொப்பனம். சில ஜனங்களெல்லாம் நீங்கள் பார்த்து விட்டு போய் படிப்பீர்கள் என்றால், என் அனுபவத்தை சொல்லுகிறேன், பின்மாற்றத்துக்குள்ளே நம்ம போகிற தரிசனம் முதலே வந்துடும். Furthermore, you continue with them, you will not be found the kingdom at all. ஒரே ஒரு நட்பு, உறவு இல்லை, நட்பு உங்களை உறவை மறைச்சினா இன்னும் அவ்வளோதான், நாசமாயிடும். இது ஆலயத்திலும் ஏற்படலாம், சமுதாயத்தில் ஏற்படலாம், பண்டிகை காலங்களில் ஏற்படலாம், வேலை ஸ்தலத்தில் ஏற்படலாம், உங்களோடு கூட பிறந்தவங்களாலையும் ஏற்படலாம். புது சிருஷ்டி தான் காரியம். கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிலருக்கு புரியாது ஆரம்பத்தில், போக போக கர்த்தர் என்ன செய்கிறார், அதை தெளிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு திறந்த புஸ்தகமாக வாழ்க்கை இருக்கணும். அது எப்படி நம்ம ஜனங்களை நம்ம விட்டு கொடுக்கறது? கர்த்தருக்கு முன்னே அதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆபிரகாம் செய்த தவறு வெளியரங்கமாக வரல, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு முள்ளா காணப்படுது. அம்மோன் புத்திரர் மோவாபியர் வருவதற்கு காரணம், லோத் இப்படி சேர்ந்தான், ஆனால் அவனை அழைத்து கொண்டு வந்தது யார்? அழைப்பில்லாத ஜனங்கள் உயர்த்தப்படுகிற பொழுது அதுதான் சொல்லப்படுது. எல்லா தலைமைத்துவமும், எல்லா கிறிஸ்துவின் வார்த்தை பிரசங்கிக்கிற இடமும் உங்கள் ஆத்துமாவை செழிப்படை செய்யாது என்று பவுல் சொல்வதற்கான காரணம் இதுதான். அந்த நேரம், அந்த சூழ்நிலை, அந்த கால வேலையில் தலைமையை சில சமயத்தில் கரைப்பற்றும். நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தாவீது. 1 நாளாகமம் 21 திடீர்னு பிசாசு ஏவுகிறான். யார் ஏவி இந்த மனுஷன் உயர்த்தப்பட்டான்? பரிசுத்தாவி நடத்தினார், இயக்கினார், உருவாக்கினார், உற்பத்தி செய்தார். அவனை கொண்டு கர்த்தர் பலத்தை காத்து செய்து அவனை பெரிய மனுஷனாய் உலகம் நினைத்தது நாமும் நினைக்கிறோம், உண்மை. திடீரென்று பிசாசு தூண்டுகிறான். வத்சேபல் விஷயம் விட்டுருங்க, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சிந்தை தூண்டப்படும்? ஜனங்களே எல்லாம் என்ன யோப் சொல்லுகிறான், இது வேண்டாம், ஏழை ஞானம் அசட்ட பண்ணப்படும். என்னெல்லாம் அதுக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்குது. ஆசாரியனுக்கு ஒரு தலைக்கு ஒரு பலியை செலுத்தி தான் எண்ணணும் என்று யாத்திராமத்திலே பிரமாணம் சொல்லுகிறது. அதை மீறி போயாச்சு. ஆபிரகாமும் பலி செலுத்த போயாச்சு, பறவைகளை துண்டிக்க மறந்தாச்சு, வரும் சந்ததிகளுக்குள்ளே பெரிய சாபத்தை தேடி கொண்டான். தலைவர்கள் செய்த தவறுகள். நல்ல மனுஷன்தான், ராமாவிலிருந்து பெயர்சபா வரைக்கும் நல்ல ஒரு பெரிய புகழ்ச்சி பெற்ற மனுஷன் சாமுவேல் தீர்க்கதரிசி. வீடு வாசனமாய், நிலம் நீர், பிள்ளை குட்டியாக வாழ்கிறார். தவறு இல்லை. நல்ல செழிப்புக்கு செழிப்பு, சத்தியத்துக்கு சத்தியம், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுவன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் சாமுவேல். ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரை காட்டிலும் வாழ்ந்து நம்பினது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனால சொல்கிறேன். ஜனங்கள் அந்த மனுஷன் செய்த அந்த தவறை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கர்த்தரை எங்களை ஆள வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. இது இந்த குண்டகத்தை விளைவித்தது யார்? சாமுவேல் தம் பிள்ளைகளை நியாயாதிபதிகளை கொண்டு வந்தது தான். தலைமை சில சமயத்தில், நான் சொல்கிறது உண்மையிலே இவங்கெல்லாம் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே பிறந்த தலைவர்கள், மிகப்பெரிய ஸ்தானாதிபதிகள். இவர்களுக்கே சருகுதுன்னா சுத்தமாக தெரியாத, பார்த்துக்கொள்ளுங்க. இவங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவங்களுடைய அடையாளங்கள் சத்தியத்துக்குள்ளே இருக்காது, பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தாது, விசுவாசம் உயர்த்தாது, ஒரு புதிய காரியம், புதிய சிருஷ்டிக்குள்ளே வாழ்க்கையை கொண்டு வராது. இருக்கிறதும் எழுந்து போய்விடும். ஆரோன் கன்றுக்குட்டி ஆரோன் செய்தது எப்படி? மோசேயும் ஆரோனும் எழுப்பப்படுகிறாங்க, அழைக்கப்படுகிறாங்க, கொண்டு செல்லப்படுகிறாங்க, பயன்படுத்தப்படுகிறாங்க. திடீர்னு மோசேனுடைய அந்த இடத்துல மோசே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு கன்றுக்குட்டி ஆராதனை ஆரம்பித்து அது கன்றுக்குட்டி உருவாக்கப்படுகிறது. பிறகு அது ஆராதனை ஆரம்பித்து நிர்வாண ஆராதனையும் மாறுகிறது. உங்களுக்கு நித்திரை செய்வதற்கு முன்பாகவே கர்த்தர் இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத சொல்லுறதுக்கான காரணம், சில சத்தியங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். சில சத்தியங்கள் தேவனுக்குள்ளே இருக்க விடாது. சத்தியம் இல்லாது மனுஷன் புரட்டி போட்டு பேசுகிறது. நீ எப்படி வேணால் வாழலாம், உங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பார்த்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் சொன்னால் ஒரு மனுஷனும் பிரவேசிக்க முடியாது. இப்படியெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் கிடையாது, பரிசுத்த பயமும் கிடையாது, தேவ பயம் கிடையாது. எப்படிப்பட்டெல்லாம் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 30, 40, 35 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தளம் போட்ட ஆலயத்தை பரிகாசம் பேசுவாங்க. 2000 இயேசு கிறிஸ்து வரார், நாங்கள் கூரையில் இருக்கிறோம், என் ஆபிரகாம் கூட ரவாசி, இப்படி தான் இருக்கும் பிரசங்கள்லாம். 2000 இயேசு வரல, எல்லோரும் கட்டணம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நகை பேயின்னா, அப்புறம் டெலிவிஷன் பேயின்னா, அப்புறம் வஸ்திரங்கள் பேயின்னா.
எதையெல்லாம் அவங்க பேசுகிறார்களோ இப்பொழுது சந்ததியார் அப்படியே அடையாளமே மாறுகிறாங்க. ஆடமரத்தை ஆட்சேபித்ததெல்லாம் இப்போ ஆடமரமே அடையாளமே மாறுகிறது. ஏன்? ஒருத்தர் பேசுறது அப்படியே இவங்க காப்பி பண்ணுவாங்க. அது ஒரு ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அது அப்படி அல்ல. கடைசி நாட்டில் கர்த்தர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எழுப்பி இந்த காரியங்களை செய்கிற பொழுது பரலோகத்தில் வந்து கர்த்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பூலோகத்திலே உங்களுக்கு கர்த்தர் தம் ராஜ்யத்தை அனுப்புகிறார். ராஜ்யம் வருவதாக எதிர்பாராத பொருளாதார ஆசீர்வாதம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த பொருளாதாரத்தை குறித்து பேசுகிற பொழுது அதை தீட்டா எண்ணுவாங்க. விபச்சாரம் எதனால் ஏற்படுகிறது, தாமத வாழ்க்கை குறித்து பேசுகிற போது ஐயோ ஆலயத்தில் பேசக்கூடாதுன்னுவாங்க. அதனால் ஆலயமே விபச்சார மையமாக காணப்படும். எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். காலேஜ் படிக்கிற லவ் பண்ண போயிடுவான், திருமணம் அவனை வேற எவ்வளோ வச்சுக்க போயிடுவான். வயோதிக காலம் வரைக்கும் அந்த பாலியத்துக்குரிய இச்சை கண்டிக்கத்தக்கதான இச்சை கண்டிக்கப்படவே மாட்டாது. எல்லாத்தையும் ஒரு பலவீனம் இருக்கும். அதுபோல் தான் இது அப்படி இப்படி பூசி முழுகிற விதமாக இருக்கும். ஜனங்களை தக்க வைக்கிறதா இருக்கும். கர்த்தர் வெளியாயிடுவார். தேவ மகிமை இருக்காது. ஜனங்களுக்கு அது குளிர்ந்த ஒரு சபையாக இருக்கும். அது போக்கும் வருத்தமாக இருப்பாங்க. அதான் பிரசங்கில வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துன்மார்க்கன் மறிக்கிறது நான் கண்டேன். ஆலயம் என்றால் என்ன? அது ஒன்றுமில்லை. ஆலயம் என்றால் நம் சரீரத்தை ஆலயமாக மாற்றுகிற இடம். திரும்பி போகையில் நீங்கள் உண்மையிலே உங்கள் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்றால் திரும்பி போகையில் நீதிமானாக்கப்பட்டலாம் போக வேண்டும். இவைகள் எல்லாம் ராஜ்யம் சொல்லி தருகிற சத்தியங்க. இப்பொழுது உங்கள் நித்திரை எப்படி இருக்க வேண்டும்? தேவன் சந்திக்கிற நித்திரையாக இருக்க வேண்டும். தேவன் இந்த மனுஷனுக்கு நல்ல நித்திரையை கர்த்தர் தருகிறார். அயர்ந்த நித்திரையை கர்த்தர் வர பண்ணுகிறார். முதல் ஆப்ரேஷன் கர்த்தர் தான் பண்ணார். ஆணுக்கு தான் பண்ணார். அவனிடத்திலிருந்து ஒரு விலா எலும்பை கர்த்தர் எடுக்கிறார். ஒன்று இழந்து தான் சிலுவையின் ரகசியம். அவர் எல்லாவற்றையும் இழந்து மனவட்டையாக திருச்சபை பெற்றுக்கொள்ளுகிறார். புருஷன் என்றால் சில காரியத்தை இழந்துதான் சில காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையாவது இழந்து இருக்கிறீங்களா? வலுவான ஒரு காரியத்தை நான் இழந்தேன், நான் நல்ல சந்தர்ப்பத்தை இழந்தேன், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டேன், நான் இந்த இடத்துல திருமணம் செஞ்சால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் என்றால் ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். என்ன இழப்பு? உங்களுக்கே தெரியாது ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களிடத்தில் எடுக்கிறார். அதிலிருந்து கர்த்தர் உருவாக்குகிறார். எடுக்கிற தேவன் கொடுக்கவும் செய்வார். மறுபடியும் அது என்னிடத்தில் தான் வரும். நான் விதைக்கிறது எப்பொழுதுமே என்னை அறுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் ஒரு காலம் இருந்து நான் விதைத்ததை வேறு ஒருத்தர் வந்து அறுத்தான். நான் கட்டின வீட்டில் வேறு ஒருத்தர் வந்து குடியிருந்தான். உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் நியமித்த பெண்ணை வேறு ஒருவன் உறவு கொள்வான். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? நீ வீட்டை கட்டுவாய், நீ அதில் வாசம் பண்ண மாட்டாய். உன் கண்காண பிள்ளைகளை அந்நியர் வந்து தூக்கி கொண்டு போவாங்க. உங்களிடத்தில் ஓங்கிய புயம் இருக்காது. அந்நியன் மீது ஓங்கிய பயத்தை செலுத்துவான், அதிகாரம் செலுத்துவான். இதெல்லாம் உபாகம் 28:14 மேலே வருகிற சாபகரமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நான் இழந்தது நான் பெற்றுக்கொள்ளுவேன். நான் மனப்பூர்வமாக கொடுக்கிறேன். அது இழப்பு என்றால் என்ன? தெரியாமல் திடீர்னு ஒன்று அப்படி பறிக்கப்படுகிற பொழுது அது இழப்பாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஆண் புருஷன் தேவசாயில் இருக்கிற பொழுது அது புது சிருஷ்டி தான் காரியம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இழப்பு என்று வருகிற பொழுது மரணத்தை நான் சொல்ல, உங்களிடத்தில் ஒரு தற்காலிகமான ஒரு காரியம், அந்த இடத்தை அடைக்குவார் கர்த்தர். சதையினால் அடைக்கிறார். அதை வெறுமையாக விடுகிறது மனுஷன். எதையாவது எடுத்தாலும் அது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்கு ஈடுகட்டுகிறார். அதை சதையினால் அடைக்கிறார். அந்த எடுக்கப்பட்ட எலும்பையும் கர்த்தர் ஏதோ தன் விஷயத்துக்காக ராஜ்யத்துக்காக பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. மனுஷனுக்கே அதை மனுஷியாய் கர்த்தர் திரும்ப தருகிறார். இது ராஜ்யத்துக்குள் இருக்கிற வரைக்கும். இல்லைன்னா நம்ம இழந்ததை திரும்ப வராது சொல்லலாம். இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். ஆனால் அது மறுபடியும் ஏதேனுக்குள் கொண்டு வரணும். இழந்ததை நீ பெற வேண்டும் என்றால் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். கர்த்தருடைய இவ்வளோ காலம் நான் பேசிக்கொண்ட 1.5 மணி நேரம் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையிலே இருக்கணும். ரத்தத்தில் கலந்துருக்கணும். உங்களுக்கும் கர்த்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும். நீங்கள் இழந்ததை குறித்து வருத்தப்பட மாட்டீங்க. இழந்ததே தெரியவில்லை. மணவாளனுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. யோவான் 2வது அதிகாரத்தில் எல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன். இனி வருகிற நாட்கள் சபையாருக்கு தெரியாது. திடுக்கிடும் தகவலை கேள்விப்பட்ட உன் காதுகள், அதிர்ச்சி தரும் செய்திகளை கேள்விப்பட்ட உன் காதுகள் இனி வருகிற நாட்கள் நற்செய்திகளையும் அதே சமயத்தில் மகிழ்ந்தத்தக்கதான காரியங்கள், பிரமிக்கத்தக்கதான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை கேட்கப் போகிறது. பதவி உயர்வு, வர வேண்டிய பணம் வந்து கொண்டிருக்கிறது.
உங்களுக்கு இடத்தை வாங்குவீர்கள், நிலத்தை வாங்குவீர்கள், இடத்தை வீட்டை கட்டுவீர்கள். ஒரு காலம் இருந்தது, இதையெல்லாம் ஜப்தி செய்யப்பட போகிறது, இதை இழக்கப் போகிறீர்கள். வேலை கதவு அடைக்கப்பட்டது, சரீரத்தில் பலவீனம் வந்தது, திடுக்கும் தகவலாக இருந்தது, என்ன நடக்குமோ பயம் பெரிய ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்தது. ஆனால் இனி அப்படி அல்ல. நித்திரை இன்பமாய் இருக்கும். உன் இன்னித்திரை இன்பமாய் இருக்கும். உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு துணை உருவாக்கப்படும். இதுதான் ஏதேன் தோட்டத்தினோட ஆசீர்வாதம். துணை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்காது. துணை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. இது தேவனுடைய திட்டம், இப்படித்தான் இருக்கிறது. சத்தியமாய் கட்டாயமாய் ஒரு துணை வேண்டும். அது நல்லதல்ல தனிமையாக இருப்பது என்றால் அதில் தீமை இருக்கிறது என்ற அர்த்தம். அதற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வருகிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் நல்ல நித்திரையை கர்த்தர் தருகிறார். நல்ல நித்திரையை கர்த்தர் தருகிறார். உங்களிலிருந்து நீங்கள் ஒரு கிரயத்தை செலுத்தாமல் உங்களுக்கு ஒரு துணை கிடைக்காது. இப்பொழுது இந்த மனுஷனிடத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து சதையினால் கர்த்தர் அடைத்து தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனிடத்து விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வருகிறார். மனுஷனிடத்தில் கொண்டு வருகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள், ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் வேறு விதமாய் நடைபெறுகிறது. அவன் பலிபீடத்தில் கிடத்தப்படுகிறான். அவன் ஜீவன் போகிற நேரத்தில், பட்டயம் உயர்த்தப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் வந்து அந்த மனுஷனை, ஈசாக்கை காக்கிறது, ஜீவனை காக்கிறது, சரீரத்தை காக்கிறது. ஆவி ஆத்ம சரீரம் மீட்கப்பட்டு தேவ சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மனுஷனை இறங்கி வருகிறான். கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒரு கொழுத்த கிடா ஒன்று போய் புதரில் சிக்கிக் கொள்கிறது. தகப்பனும் மகனுமாய் அந்த புதரில் இருக்கிற கிடாவை கர்த்தருக்கு என்று பலி செலுத்தி இறங்குகிறார்கள். நாகோருக்கும் பெத்துவேலுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று அறிவிக்கப்படுகிறது. அதுதான் பின்னாட்டில் ரெபேக்காளாய் வருகிறது. அந்த நாளில் ரெபேக்காள் பிறக்கிறான். ஈசாக்கு ரெபேக்காருக்கும் 16 ஆண்டுகள் வித்தியாசம். ஆனால் எந்த நாள் முன்குறிக்கப்பட்ட நாள்? ஈசாக்கு முடிக்கிற அவ்வளோதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்தது. சர்வங்க தகன பலி என்றால் என்ன? முடிந்தது கதை என்ற அர்த்தம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் சந்ததியின் மூலம் நான் பூமியின் தூளத்தனையாக பெருக்கப்பட்டுவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்பது உடன்படிக்கை. ஒரு புறம் இருந்தாலும் தேவ பயம் இந்த மனுஷனிடத்தில் இருக்கிறதா என்ற கர்த்தர் சோதிக்க விரும்புகிறார். இவனை கொண்டு சொல்லுகிறார், இவனும் அழாமல். அதான் பாருங்க, உணர்ச்சி வசப்படுகிறது. நாம் நினைப்போம், அழுகிறோம். அண்ணாலே ஏன் அழுகிறாய்? மரியாலே ஏன் அழுகிறாய்? என்ன இப்படிதான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் அழுகிறாய்? இந்த அழுகையில் எருசலேம் குமார்த்திகளை பார்த்து கர்த்தர் சொல்றது, நீ அழாதே, உன் பிள்ளைகளுக்காக. நீங்கள் பிள்ளைக்காகவும் அழல. ஆபிரகாம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், நீங்கள் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழுகை வராத சூழ்நிலையில் நீ நடத்த போகிறார். எத்தனை நாட்கள் அழுதுருக்கலாம், அது எப்படியே அழாமல் இருக்க முடியும்? இனி அழுகை நாட்கள் அல்ல, ஆனந்த கழிப்பின் நாட்கள் திருப்பப்படுகிறது. உன் கிரியைக்கேற்ற பலன் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை கிரியை குறித்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம், கிரியைகளை மறுதளித்தோம், மறந்து போய்விட்டோம். ஆனால் பேசப்படுகிற பரம்பொருள் என்னவென்றால் கிரியை தான் அதிகமாய் பேசப்படும் பரலோகத்தில். ஜபங்களோ காணிக்கைகளோ தசமங்களோ எல்லாம் பூமியிலே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு விடுகிறது. எடுத்த எலும்பும் மனுஷியே வந்து விடுகிறது. வைத்துக்கொள், அனுபவை வாழ்க்கையை. அப்படிதான் காணப்படுகிறது. இது நிமித்தம் இங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ரகசியம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இதில் தாம்பதிய வாழ்க்கையான ஆலோசனை வருகிறது. அதே சமயத்தில் குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று வருகிறது. இதில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் பிரித்தெடுத்தல் இல்லை, வியாபாரத்தில் மட்டும் பிரித்தெடுத்தல் இல்லை, பொருளாதாரத்தில் மட்டும் பிரித்தெடுத்தல் இல்லை, சாப்பாடு விஷயத்தில் மட்டும் பிரித்தெடுத்தல் இல்லை. இது எல்லாம் இதில் வருகிறது. ஃப்ரம் மார்னிங் வி ஆர் கவரிங் திஸ். காலையிலேருந்து இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உணவில் பிரித்தெடுத்தல் என்ன? இடத்திலே கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். எங்கேயோ இருந்த மனுஷனை கொண்டு வந்து எங்கே வைக்கிறார். எத்தனையோ தொழில் இருக்கிறது, ஆனால் இந்த வேலை தான் அவன் செய்யணும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். உணவு, அவனுக்கு உறக்கம், எல்லாவற்றிலும் அந்த பிரித்தெடுத்தல் காணப்பட்டு கொண்டு வருது. இப்பொழுது குடும்பம் என்று உருவாகிற பொழுது அப்பொழுது தகப்பன் இல்லை, தாய் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தகப்பனையும் தாயும் விட்டு மனுஷன் பிரிந்திருப்பான். யார் தகப்பன்? ஆதாமுக்கு. எவளுக்கு யார் தகப்பன்? தேவன் தான் தகப்பன். ஆனாலும் இந்த இடத்துல தகப்பன் தாய் என்று ஒரு உறவை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த பொருள் என்னவென்றால், இவர்கள் பலுகி பெருக வேண்டும். நீங்கள் இணைக்கப்படுகிற பொழுதே கர்த்தர் சொல்லி தருகிறார்,
தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் என்றால் உனக்கு வருகிற சந்ததி இப்படி தான் இருக்க வேண்டும், அப்படி தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பெத்தது உண்மை, வளர்த்தது உண்மை, ஆனால் இது பறக்கும். இதில் இருக்க நமக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். பிரித்தெடுத்தல் பாருங்கள். ஆனால் இன்று எதிர்மறையாக போய்கொண்டு பல பிரச்சனைகள் வருகிறது. கடைசி வரைக்கும் பிள்ளை பிள்ளை பிள்ளை, கடைசி வரைக்கும் எத்தனை பேருக்கு அது தொல்லைன்னு தெரியாது. பிள்ளையே தொல்லையாக மாறும், பெற்றோரை பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய முள்ளா மாறுவார்கள். எல்லாமே ராஜ்யத்துக்கு வெளியே போயிடும். இது ராஜ்யத்தின் சத்தியம் வேறு, வாழ்க்கை நடைமுறை வேறு. கையில் வேதம் இருக்கும், வசனங்கள்லாம் வீடு சுற்றி இருக்கும், எல்லாம் இயேசு நாமத்தில் நடைபெறும். இது எல்லாமே தேவ குடும்பமாக காணப்படும். தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கிற குடும்பமாக இருக்கும். ஏன்? பிரித்தெடுக்கப்படுகிற பொழுது அது நீங்கள் உங்கள் சொந்த பிள்ளை தான். ஐயா உங்கள் விழா எலுமையை எடுத்துரு தேவன், உங்கள் பிள்ளை உங்ககிட்டேருந்து கர்த்தரை எடுக்கிறார். அதாவது எடுக்கிறார்ன்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிள்ளை உன் இடத்த வளரும். அது ஒரு காலகட்டத்தில் திருமணத்தில் இணைக்கப்படுகிற பொழுது நீ இடைவெளியோடு இருக்கணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நீங்கள் பிள்ளை பெற்றிருக்கிறேன் ஆண் பிள்ளை என்றால் அதனால் நீங்கள் அதிகப்படியாக ஓங்கிய பெயர்த்து எடுக்க முடியாது. பெண் பிள்ளை என்றால் நீங்கள் பின்தங்கி இருக்கணும் இல்லை. இப்போ 2 பேருக்கும் போட்டா போட்டி, ஆண் என்ன பெண் என்ன, புது சிஸ்டம் காரியம். பெண்ணை பெற்றுட்டா என்ன, எடுத்து பேசுறது சொல்கிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பிரித்து எடுக்கப்பட வேண்டும். முதுமையில் ஒரு பிரித்தெடுத்தல். ஐயா கடைசியில் காப்பாற்றான் பிள்ளைந்தான். உங்கள் நம்பிக்கை யார் மேலே போகிறது? இப்போது பிள்ளை மேலே போகுது. உங்கள் நம்பிக்கை எது மேலே போகுது? நான் செலவு பண்ணி படிக்க வச்சேன் ஐயா, நான் கொட்டி படிக்க வச்சேன், என்னென்னமோ அவங்க பணம் தான் வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்தது, இன்சூரன்ஸ் பணம், என்னென்னமோ அவங்க சவதரித்த பணத்தெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் படிக்க வச்சேன், புள்ள போயிட்டான், நல்லா இருக்கட்டும். மனசு சொல்லுமா, வாய் சொல்லுது நல்லா இருக்கட்டும். இல்லை வரல ஒன்று. நம்ம ஆதி அமத்தில் 2வது அதிகாரத்தில் நிற்குது வண்டி நகரில். இது ஜப குறிப்பாக வரும். இதுக்கு ஜபமும் பண்ணுவாங்க, அவங்களும் பண்ணுவாங்க, பண்ணவும் சொல்லுவாங்க. எப்படி அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க. இந்த ஜபங்கள் கர்த்தர் செவி சாய்ப்பது. ராஜ்யம் இதற்குள்ளே வருகல, தனித்து நிற்கணும். ஆபிரகாம் பார்க்கிறான், வயசாயிடுச்சு, பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. இது புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல புரிந்து கொள்ளும். கேத்தூரால் அவர் போகிறதுக்கு முன்னே சொல்கிறேன், எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். வெகுமதியெல்லாம் மறுமனையத்தையும் பிள்ளைக்கு கொடுத்தார். தனித்து நிற்கிறார். எவ்வளோ திரும்பி பார்ப்பாலாம். ஒரு ஆலயத்துக்கு வரத்துக்கே எல்லாத்தையும் நம்ம ஷேர் ஆட்டோக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வரோம். மொத்தமும் உதிரியாச்சு, கையில் பணம் கிடையாது. கர்த்தர் வானத்தையும் பூமியும் கர்த்தர் படைத்த கத்துது எனக்கு ஒத்தாசை வரும். இருக்கிறவனுக்கே கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வேலை இருக்கணும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. வயோதிகம் குடுகுடுக்கிழவன் கர்த்தராலோடு இணைக்கப்பட்டார். பிள்ளை 4 பிள்ளைகள் பெற்று 6 பிள்ளைகள் பெற்று எடுக்க ஆரம்பித்தார். எங்கேருந்து வருது இந்த பலன்? முதுமையில் எப்படி இந்த பலன் வருகிறது? விசுவாசம் உங்கள் சரீரத்தை அப்படியே உயிர்ப்பிக்கும். நீங்கள் எப்படி கர்த்தரை சார்ந்துருக்கீங்களோ, கர்த்தரை சார்ந்த நபரை தான் கர்த்தரை உங்களை கொண்டு வருவார். நம்ம பார்க்குற பொழுதே கண்கள் எல்லாம் வித்தியாசமான காரியங்களை பார்க்குற பொழுது நமக்கு அதுக்கு மேலே ஒன்று இன்னும் கொஞ்சம் வணிகமயமானதை கொண்டு வந்து நம்மளுடைய கிட்னி எடுத்து வைக்கிற ஜனங்களாம் வந்துடுவாங்க. ஆயிருந்த நித்திரை கூட பண்ண முடியாது, என்ன பண்ணுவானோ தெரியாது. இப்படி தானே சிம்சோன் பண்ண போனார், மடியில் படுத்தார். கடைசியில் என்னென்னலாம் நடந்துச்சு. கண்கள் பிடிக்கப்படுறதுக்கு முன்பு கைகள் கால்கள் கட்டப்பட்டு அவன் தலை சிரைக்கப்பட்டது, மயிர்கள்லாம் சிரைக்க. எவ்வளோ அலங்கோலமானது. நம்பி படுக்க முடிகிறதா? நானே தேர்ந்தெடுத்தால் படுக்கை பிரச்சனை வரும். பழிவாங்குகிற அடிப்படையிலே ஒரு பயணம் பட்டால் படுக்கை வேசியோடு இருக்கும், யாரும் காப்பாற்ற முடியாது. சிந்தை ராஜ்யத்துக்கு உள்ள இல்லை, சாத்தானுடைய சிந்தை உள்ளே வருகிறது. வேட்டுறேன் குத்துறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா சவுல் மாதிரி பெணாத்தி கொண்டே இருக்க வேண்டியது தான். தாவீதை திட்டுறது, அவனை கெட்ட வார்த்தையில் பேசுறது, அவன் யார் ஈசா யார். அதாவது இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பொருளாதார இடைவெளி இருக்குது. இவர் கொடுத்த வாய்ப்பு தான் அவரை ராஜாவாக்கினதுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. மற்றவர்களை புகழுகிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நான் நல்ல ஆவியில் நடத்தப்படவில்லை. எனக்கு பிரச்சனை என்னிடத்தில் தான் இருக்குது. பொல்லாத ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மற்ற வளர்ச்சி எனக்கு புகழ்ச்சி, மற்றவருடைய புகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி. நித்திரை இன்பமாக கர்த்தர் தருவார். நல்ல நான் சொல்ல மரணம் இல்லை, நல்லா தூங்கி நாளைக்கு காலை நல்லா எழுந்திருக்கலாம். நல்ல நித்திரை கர்த்தர் தருவார். எந்த கபரும் இல்லை, எந்த களம் இல்லை, எந்த கரும்புள்ளிகள் கிடையாது. எல்லாரும் வளரட்டும். அபிஷேகத்துக்குரிய சிந்தை, ராஜ்யத்துக்குரிய சிந்தை. இங்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை. கர்த்தர் ஆதாமுக்கு பெண்ணை கொடுக்குறப்பே சொல்லிடுறார், மகனை இப்படி தான் நீ குடும்பம் நடத்தணும்.
இது விட்டாச்சு. இதிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் குடும்ப சர்ச்சை. அவன் போயிட்டான், அந்த பெண் அவளை கொண்டு போயிட்டா, அவள் வீட்டுக்கே கொண்டு போயிட்டா, அவன் தாய் தகவனை பார்க்குறான், எங்களை மறந்துட்டான். பையன் அப்படி தான் இருப்பான். நம்ம வளர்க்குறப்பே இந்த சத்தியத்தை சொல்லி வளர்க்கணும், கனப்படுத்தணும். அவங்கள சந்திக்காதே, அவங்கள பேசாதேன்னு இல்லை, எல்லாரையும் நீ கனப்படுத்தணும். முதியோர்களே கனப்படுத்தணும், பெரியவர்களே கனப்படுத்தணும். நாங்களும் மட்டும் தாய் தகப்பன் இல்லை, அவர்களும் தாய் தகப்பன். இது அப்படியே போதித்து 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 வருகிற பொழுது புற ஜாதியார்கள் இதை கடைபிடிக்கிற பொழுது அவர்கள் ஏதேனும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். மே நாட் நோ த ட்ரூத் பட் தே ஆர் ஃபாலோயிங் இட். வி நோ த ட்ரூத், வி ஆர் நாட் ஃபாலோயிங் இட். இந்த இடம் நெற்பமான பகுதி. கொஞ்சத்தில் இந்த பெத்த மனம் அடங்காது. பெத்த மனம் பித்து சொல்கிறேன் இல்லையா, புல்ல மனம் கல். இது பித்தா போச்சு. முத்தா இருக்க வேண்டியது பித்தா போச்சு. விக்கிரக ஆராதனை ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனை ரொம்ப நீங்கள் நேசிச்சா அது விக்கிரகமாக ஆகிடும். எது மனுஷன் மட்டும் இல்லை, மகனோ மகளோ பொருளோ பொண்ணோ மண்ணோ ஏதோ அதிகப்படியாக போகிறதா சொன்னேன். கூரை பிடிச்சிட்டு இத்தனை ஆண்டுகள் கையெல்லாம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. பிடிக்கிறதுக்கு கர்த்தர் காயத்தை ஆற்றுகிறார். காயத்தை ஆற்றி மறுபடியும் அதே பட்டயத்தை கொடுத்து பிடிக்க சொல்லி கொடுக்கறதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சத்தியம். இப்போ எல்லாம் இருக்கிறது, எது நம்ம இடத்துல இல்லை. இவ்வளோ ஏக்கர் இருக்குது சொல்கிறேன் வசனத்தின்படி. இவ்வளோ நிலம் தராரு, வேலை தராரு, சரத்தில் பிரயாசத்தில் பலன் தராரு, துணையும் தராரு. துணைக்கு நமக்கும் ஒரு இடைவெளியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சேம் செக்ஸ் இல்லை, இது ஆதாமுக்கு ஏவலை உண்டு பண்ணினா எதிர்ப்பாளராக காணப்படுகிறாங்க. அதில் ஒரு எதிர்மறையான ஒரு காரியங்கள் வருது. ஏன் கொஞ்சத்தில் ஒத்து போக முடியல இந்த அம்மாவோட, அது அம்மா ஐயா பெண், அது இது ஆண், இது இப்படி தான் இருக்கும். கொஞ்சத்தில் ஒத்து போக முடியலன்னா அது அப்படி தான், கர்த்தரை இணைக்கிறது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப இணைச்சி விட்டாருன்னா அப்புறம் கர்த்தரை மறந்துடுவோம். கொஞ்சம் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். அடுத்தது இந்த சத்தியத்துக்குள்ளே 2 பேருமே சிரமமாக இருக்கணும். குடும்ப ஜெபம் பண்ணுகிற பொழுதே இந்த வசனங்கள் உங்கள் ரத்தத்திலே கலந்துடணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எதையுமே தக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எழுந்துருவீங்க, வேறு மாதிரி எழுந்துருவோம். இல்லை இந்த ராஜ்யத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விதைக்கிறது காணிக்க தசமாக ஆலயவாசிகள். அதோட அது சாப்டர் க்ளோஸ். 10% அப்புறம் அந்த வசூல் உள்ளே வருது இல்லையா, கூட டப்பா அந்த பை இதில் அதோடு முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒவ்வொருவரும் ஆபிரகாம் போல நீங்கள் பலிபீடத்திலே கொண்டு போய் வைக்கணும். பிள்ளைங்க, பிதாவாகிய தேவன் சிலுவையிலே தன் குமாரனை வைத்தார், ஆபிரகாம் பலிபீடத்திலே தன் குமாரனை வைத்தார். இது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல பிள்ளையை வைத்துட்டு ஒதுங்கிடணும். திரும்பி வருகிறதோ அப்படியே போகிறதோ பிள்ளையினுடைய விருப்பம் அல்ல, தேவ சித்தம். இதில் கண்ணீர் வரக்கூடாது, கம்பளம் இருக்கக்கூடாது, இதில் எந்த உணர்ச்சி வசப்படுதல் கூடாது, திட்டக்கூடாது, சபிக்கூடாது, நன்றி கெட்ட பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு படிக்க வைக்காமே இருக்கக்கூடாது. படிப்பு கொடுத்தா தானடா நீ பறக்க. நீ எப்போ என்னை சார்ந்து இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். 10 போர்ஷனை கட்டி வாடகை கொட்டு நான் சாகிற வரைக்கும் சொத்து இந்த ஆலய சாவி வச்சு நான் சுற்றுற மாதிரி கொத்து சாவி வச்சுன்னு இது எப்படா நாள் சாவான்ற அளவுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உனக்கு என்ன மண்டியாத்துக்கு என்ன வேணும், மாதம் 5,000 வச்சுக்கோ, பொது சமையல், நம்ம வீட்டில் தான் சாப்பாடு, எல்லாமே அவனுக்கு வாடகை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே அவனை ஒரு பார்வனை நடத்துறது போல் நடத்தி 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 அவன் என்ன ஆவான், எல்லாம் கும்பலை செஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா பிள்ளைங்களும் இந்த கிழமை எப்போ சாவான் சீக்கிரம். அதில் சண்டை வேறு வரும். கடைசி வரைக்கும் நான் கொடுக்கறது இல்லை, கடைசி வரைக்கும் சொத்தை பிரிக்க விடுறது இல்லை. ஏன்னா பிரித்து கொடுத்தா வித்துட்டு போயிட்டானா. வேதம் சொல்லுகிறது வேற, நாட்டு நடப்பு வேற. இது ஆலயத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள் வருகிறதுனால ஜப குறிப்புகள் அதிகரிக்கிறது, கேட்கப்படுகிறதும் கிடையாது. இந்த ஜபம் நீங்கள் என்ன பாருங்கள், இது வேறு மாதிரி போய் முடியும். வெட்டுக்குத்தில் போய் முடியும், அடிதலில் போய் முடியும், காவல் நிலையத்துக்கு போவோம், நீதிமன்றத்துக்கு போவோம், கட்ட பஞ்சாயத்துக்கு போவோம். விசுவாசி போதும் சொல்ல இந்த கேஸ் எங்கெல்லாம் போவோம். யாராவது தீர்வு செய்ய மாட்டாங்களா? வசனம் சொல்லுகிறது, ஐயா எளிமையை சொந்தம் இல்லையா உனக்கு, உன் சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல, அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அதை கர்த்தர் நடத்துவார். நீ விரும்பினதை சாப்பிட முடியாது, நீ விரும்பின வாழ்க்கை வாழ முடியாது, உங்கள் முற்பிதாக்களுடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே நீங்கள் காணப்பட முடியவும் முடியாது. இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். எதுமேல் உன் சிந்தை இராதபடிக்கு கர்த்தர் எடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் நீங்கள் சுதந்திரவாளி, எதுக்கும் அடிமை கிடையாது.
இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறது வாழ்க்கை. ஏழைன்னு சொல்கிறதா, பணக்காரன் சொல்கிறதா, நல்லவன் சொல்கிறதா, கெட்டவன் சொல்கிறதா, ஒன்றுமே சொல்ல முடியாது. தனித்திரு, உபவாசம் பண்ணு. எல்லாம் இல்லைன்னா தான் நான் பண்ணுவேன், இது வேறு சத்தியம். ரொம்ப கஷ்டம் ஐயா, வெள்ளை புடவே மேலு, வெள்ளை ட்ரெஸ்ஸே மேலு, நான் நகை தானே கழட்டி கொடுத்துடலாம். சொத்தை கொடுக்க சொல்கிறாரு, சொத்தையும் கொடுத்துடலாம், பையனே கொடுக்க சொல்கிறாரு ஐயா. அவர் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார் தூங்க மாட்டார், பையன் இல்லாமல். சரிங்க, அப்படியே அது ஃப்ளோ. அது தவறு சரி நான் நியாயந்திருக்கல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எதுவாக இருந்தாலும் நம்ம ஜீவனே நம்ம விட்டு போவோம், நம்ம சரீரம் மண்ணுக்கு போகிறது. இருக்கிற வரைக்கும் ஐயா வராரான்னுவாங்க, பாஸ்ட்டு வராரான்னுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டா என்ன சொல்லுவாங்க, பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு. இது பாஸ்டராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, எப்போ அடக்கம் பண்ணுறீங்க, ஐயா நித்திரை செஞ்சிட்டார், இவ்வளோதான் இருக்குமே தவிர பாடி தான். அதுக்கப்புறம் ஐயாவும் இல்லை, கொய்யாவும் இல்லை, அதோட அவ்வளோதான். எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட வழி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல புருஷன் தன் தகப்பனை விட்டு ஆதாம் இடத்துல போதிக்கிறார் ஆண்டவர். சரியான சத்தியம். தகப்பன் இல்லை, தகப்பன்னா யாருன்னு தெரியாது, தாயினா யாருன்னு தெரியாது. ஆனால் உன்னை தகப்பன் ஆக்குவேன். ஆனால் அதுக்கு முன்னே நான் சொல்லுகிறேன், உன்னுடையவன் அல்லவன் அவன். நம்ம என்ன சொல்லணும், உம்முடையவன் ஆண்டவரே. பிள்ளை கெட்டு போனால் மட்டும் இல்லை, முதல்ல வயிற்றுல பிரதிஷ்டை, பிள்ளை பிரதிஷ்டை சபைக்கு வந்து இல்லை. தம்பதிகள் ஆவிக்குரிய ஜனங்கள் உண்மையிலே ராஜ்யத்தின் புத்திரர்கள், நீங்களே பிரதிஷ்டை பண்ணிடணும். இது நம்முடையது அல்ல. இது ஊழியத்துக்கு அனுப்புகிற அது சொல்ல நான், இது நம்முடையது அல்ல, இது நம்முடையது அல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். இது நம்முடையது அல்ல. நீங்கள் பாருங்கள், அது கொழுத்த கன்றா விளங்கும். அப்படி தான் ஆபிரகாம் வளர்த்தது. இது நம்முடையது அல்ல. ஆனால் அதுக்குன்னு ஈசா கூட்டா மாதிரி விட்டுற முடியாது. நீங்கள் மேய்க்கிற வேலையை மேய்த்து கொண்டே இருக்கணும். ஒரு மேய்ப்பனா மேய்த்து கொண்டே இருக்கணும். நல்ல பங்கை கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்போ கல்யாணம் ஆகிறதே இந்த மாதிரி இருக்குது, இப்போ பிள்ளை பெருக்கிறது இப்படி இருக்குது. இதெல்லாம் ராஜ்யம் சொல்லித்தான் இருக்கிற சத்தியம். அது ராஜ்யத்தின் எதிர்பார்ப்பு. இப்படி போனால் பரலோகம் உங்களுக்கு செவி சாய்க்கும், பரலோகம் உங்களை கூப்பிட்டு பேசும். தேவன் பேசுகிறான். ஆபிரகாமே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஆண்டவரே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெபம் கர்த்தருடைய செய்கை, வசனம் நம்ம ஜெபம், வாழ்க்கை நம்ம வாழ்க்கை, பரிசுத்தவான்கள் வாழ்க்கை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. இதை வச்சே பார்த்தாலே தெரியும் நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிற வண்டி. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசே, இவர்கள் என்ன சொல்லுகிறாங்க, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இதோ அடியேன், அவ்வளோதான். ஏதோ தூது வருகிறது. ஹெவன் காலிங் தெம், ராஜ்யம் அழைக்கிறது, தேவனை அழைக்கிறான். இது ஊழியத்துக்கு அழைக்கிறது அது சொல்ல நான், தேவன் எல்லாம் போய் கொண்டு போது கர்த்தர் அழைக்கிறார். இவர் காத்திருக்கலாம் இல்லை, உபவாசிக்கலை, ஜெபிக்கலை, எதுவுமே இந்த நம்ம சொல்கிற அந்த கல்ச்சரில் இல்லை. ஆனால் இவங்க தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க, தேவன் சொல்கிற இடத்துல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஜனங்களை விட்டு விலகக்கூடிய வயசாயா 75 வயசு. இப்போவே நமக்கு தெரிஞ்சவங்க காணுன்னா துடிக்குது மனசு. முதல்ல ஃபோன் எடுக்கலன்னா இருக்கிறானா இல்லை இவன் போயிட்டானா, அப்படி இருக்கு இல்லையா இன்னைக்கு உலகம். பார்த்துட்டேன்னா ஒரு சந்தோஷம் இருக்கா, பரவாயில்ல இருக்கான் ஐயா இருக்கான் சொல்கிறேன். இது 75 வயசில் ஜனங்களை விட்டு வா, அது முன்ன பின்ன தெரியாத தேவன். நான் காட்டுற தேசத்துக்கு போனால், நீங்கள் சென்னை பட்டணத்துக்கு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயத்தம். வீட்டுக்கு தெரியும், வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியும், அப்பா எங்கே போயிருக்கார், இங்கே போயிருக்கார், அப்பா எப்போ வருவார் அவங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு போனால் எவ்வளோ லேட்டாக வருவார், எந்த மாகாணத்துக்கு போனால் ஆல் தே நோ த டைம் டேபிள். இது யார்கிட்ட சொல்ல முடியும்? என்னை கர்த்தர் அழைத்தார் சொல்லுவாரா? எங்கே போய் தொலைய போகிற 75 வயசில் கம்முன்னு உக்காரியா? நாங்கள் தான் அவனை அப்பா மாதிரி பார்க்குறோமே, தாத்தா மாதிரி பார்க்குறோமே, 75 வயசில் எல்லாம் நாங்கள் இருக்கிறோமே. உங்களுக்கு ஏதாவது குறை வச்சோமா? இந்த கூட்டுத் தொழிலில் கூட ஏதாவது உங்களுக்கு சிரமமான வேலை இருக்கா? கம்முன்னு இருங்க ஐயா, ஏன் ஐயா போகிறீங்க? இப்படி கொஞ்சம் இருக்கும். சாரளமையை கொண்டு வரதோ அதை விட கஷ்டம். பெண்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வசப்படுத்தி வெளியில் கூட்டு போகிறனாலே அது விஷயம் வேறு. வெளில கூட்டு போகிறது திரும்பி வீட்டுக்கு வரோன்ற அஷூரன்ஸ் இருந்தால் ஜாலியாக வரும். இது எங்கே போகிறோன்னாக்கா அப்புறம் என்னவோ நிற்போது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை மாதிரி ஆகிடும். இவர் செய்கிறாரு, ஆபிரகாமும் கிளம்புறாரு, அந்த அம்மாவும் கிளம்புது. வேலைக்காரர்கள் அது பணிவிடைக்காரர்கள் வந்து தான் எங்கே போனால் சம்பளம் வந்தால் அது கொடுத்துருவோம் வந்துடுவான். இந்த தேவையில்லாத ஒரு நபர்
இந்த ஜந்துவையும் கூட்டு போகிறாங்க. லோத்து வளர்த்த பாசம். கர்த்தர் பார்க்கிறார், கிரியைகளை பார்க்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணுவீங்க, என்ன சமாதானப்படுத்திங்களாம் தெரியாது. தேவையில்லாத விஷயம் கர்த்தருக்குது. அந்தவரை என் மனுஷனை தொடும், என் புருஷனை தொடும், அவன் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், அவன் ஊழியம் செய்யணும், அதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன வரப்போகுது? இவங்க என்ன அது ரட்சிக்கப்பட்டுட்டான்னா எல்லாம் அவன் அப்படியே பாம்பாட்டி மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஊத்துற மகுடிக்கெல்லாம் அவன் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? அதெல்லாம் உன் பாடியா? நீ உன் பஞ்சாதிக்கிட்ட பேசுறியோ, காலில் விழுறியோ, கையில் விழுறியோ, உறவினர்கிட்ட பேசலையோ, அதெல்லாம் உன் விஷயம். இதை குறித்தெல்லாம் என்கிட்ட எட்டுன்னு வராதுன்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் என்ன பண்ணாரோ தெரில, மனுஷன் வெள்ளையாயிட்டார். நடைமுறையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெளில வராரு 75 வயசில் வராரு. ஆபிரகாம் பெரிய சீமானா மாறுறார், தேவஸ்ன. இதெல்லாம் வந்து அப்புறம் வர பட்டங்கள். முதல்ல படி எடுத்து வைக்க முடியுமா? பெதஸ்தா கொளத்தாட்டியில் இருந்த மாதிரி தீவிரவாதமாக இருந்தால் அவனே கூட்டு போய் போட்டுருவான், எப்போ நீ போயிட்டு வான்னு. இது நல்ல நிலையில் இருக்கிற குடும்பம், நல்ல இயக்கம், நல்ல இயங்கி கொண்டிருக்கிற குடும்பம், வருமானத்துக்கு வருமானம், செழிப்புக்கு செழிப்பு. சில பேருக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறதே சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். அம்புட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தான் வருது. என்ன இல்லை, என்ன உங்களுக்கு குறை வச்சோம்? ஏன் போகிறீங்க? ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா எல்லோரும் குடும்பம் போய் பாஸ்டரை கட்சி கொதறிடுவாங்க. இது தேவன். என்ன தேவனும் தெரில. நம்மெல்லாம் உருவாக்கி விற்றுருக்கிறோமே தேவனை. சிலை செய்யறதானே நம்ம வேலை. நமக்கே வந்து என்ன ஐயாக்கு எதா ஆயிடுச்சா? இதான நம்ம செய்த சிலதானா தெய்வம் உலகமே வழங்கி கொண்டு இருக்கிறது. விக்கிரக ஆராதனை இல்லை, விக்கிரகத்தை, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை செய்து விற்கிறதே அவங்க தொழில், குலத்தொழில். புதுசாக தேவன் வர வந்துட்டாரா உனக்கு? என்னையே ஆச்சு உனக்கு? மண்டையில் அடிபட்டுச்சா அக்கா மாமாவுக்கு? இப்படியெல்லாம் கூட வந்திருக்கோம். ஆனால் எப்படியோ வெளியாயிட்டார். கிரியை, ஜபம் இல்லை, கிரியை. 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தரிசனமாகிறார். கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன? உனக்கும் உன் சந்ததிக்கும் காணான் தேசத்தை கொடுப்பேன். சந்ததி ஒன்று உருவாக்கப்படுகிறது. 75 வயதில் கர்த்தர் போட்ட விதை தான் அது. பிள்ளை வேணும்னு கேட்கிறாரே, இது ஆசைப்பட்டு இல்லை, கர்த்தர் போட்ட விதை வளர ஆரம்பிக்கிறது. தரிசனம் அந்த விதையை செடியாக மாற்றுகிறது. தரிசனங்கள் செடியை மரமாக மாற்றுகிறது. தரிசனம் மேலும் செடி மரமாய் மாறி கனி கொடுக்க வைக்கிறது. அப்படி கனி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த கனி காயாக இருக்க பொழுது தான் ஆகார் உள்ளே பூந்துட்டான். நல்லா குடும்பமான விட்டுருவோமா? இது நடைமுறை. அவ்வப்பொழுது கர்த்தர் எழும்புகிறார். இந்த ஆபிரகாம் இடத்துல போடப்பட்ட விதை, கர்த்தர் விதைத்த விதை இது. இந்த விதை உன் சந்ததிக்கும் இந்த கானான் தேசத்தை தருவன்னு சொன்னதுனால இந்த மனுஷன் ஆரம்பிக்கிறார், எனக்கு பிள்ளை வேணும். நமக்கு இல்லாதனால விதையும் இல்லை, செடியும் இல்லை, மண்ணும் இல்லை, மரமும் இல்லை. இல்லாதனால நம்ம கர்த்தரை குப்பாடு போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இதை தாரும். அங்கே இல்லாதவைகளை இருக்கிறவளாய் அழைக்கிற தேவன் இந்த விதையை விதைக்கிறார். அவனுக்கு விசுவாசம் வருகிறார். 75 ஆண்டில் அந்த இடத்துல இருக்கிற பொழுது நடக்காத அற்புதம், கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பொழுது நடக்காத அற்புதம். அதாவது அவனாக வாழ்ந்த வாழ்க்கை அது. தேவன் வாழ விரும்புகிற வாழ்க்கையில் நடந்திராத நன்மைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. தேவன் விரும்புகிற வாழ்க்கை. தனி மனிதன் வயசாயிடுச்சு. 75 வயதுன்றது எவ்வளோ பெரிய வயதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த காலமாக இருந்தாலும் வயது தான். எந்த பட்டணத்தை வாழ்ந்தாலும் வயது தான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. திடீர்னு இந்த துணையாக தடியாக கொண்டு வரார், கைத்தடியாக அந்த லோத்தை பார்க்குறாங்க. போயிட்டான். சாராளுக்கு வந்த சோதனை பத்தின லோத்து கிளம்பியாச்சு, நான் போயிட்டு வரேன். அப்பவும் ஆபிரகாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றார். போயிட்டு வா. சகோதரர் பிள்ளைன்னு கூட சொல்ல, பிள்ளைய நினச்சார். இல்லை, அது இல்லை, கர்த்தர் சொல்லி அவர் தெளிய வச்சிட்டார். சரி, நம்ம சகோதரர் அறிக்கை பாருங்க. வாக்குவாதம் வேணாம், கிழக்க போனால் நான் மேற்க போக. அதாவது ஜனங்களை இழக்கிறதிலும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் வழியில் வருகிறவங்க, ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள், எல்லாத்துக்கும் அவருக்கு தயாராக இருக்கணும். பரவாயில்ல, போகட்டும், வளரட்டும், விருத்தி அடையட்டும், ஆசீர்வதிக்கிறேன், இப்படி தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த விதமான வார்த்தைகளும் வாயிலிருந்து வரல. நீ மெட்ராஸ் பார்த்துருப்பியா? ஜனங்க சொல்கிறது இந்த மேன்மையெல்லாம் நீ பார்த்துருப்பியா? நான் தானே உன்னை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டேன், யாராலையும் இவ்வளோ தூரம் வந்தேன், இது எல்லாம் போயிடும். அது ராஜ்யம் இல்லை, இது பூஜ்ஜியம். தெரிஞ்சிடும், ஜீரோ வாட்ஸ். இது பிரகாசிக்காது. போகிறவர்களை போங்கன்னு வாழ்த்துங்க, வருவில் வாங்கன்னு வாழ்த்துங்க. இதனால கனவீனம் வந்துடாது.
கர்த்தர் மகிமைப்படுவார், பரலோகம் செவி சாய்க்கும். யாரையும் சாரல ஐயா, நான் எந்த மனுஷனையும் சாரல, எந்த மனுஷனையும் சாரல, பிள்ளைகளை சாரல, மனைவியை சாரல, புருஷனை சாரல, எதையுமே சாரல. சாராது இருக்கிறது தான் சாரால். அதே போல் எதையுமே நான் சாரல. எதை தான் சார்ந்திருக்கிறேன்? என் கிரியைகள் உமக்கு முன்பு பிரியமாக இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சொல்லுது கிரியைகள். நம்ம ஜபம் கேட்கப்படல, ஜபம் கேட்கப்படல, ஜபம் கேட்கப்படல. ஜபத்திற்குள்ளே போய் பார்த்தா கிரியைகள் எதிர்மறையாக இருக்கும். கிரியைகள் எதிர்மறையாக இருக்கும். ஏன்? ஜபங்கள் கேட்கப்பட்டால் போதும். நான் சொல்கிறேன், கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் கிரியைகள் என்ன? செய்ய தகுந்தவைகள், செய்யத்தகாதவைகள். ஆரம்ப காலமாக இருந்தால் ஒரு பட்டியல் போட்டு ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் நான் செய்தது இது, நான் செய்ய தவறினது இது, இது செய்ய தவறினதுக்காக ஜெபிங்க. இன்னும் அப்படியெல்லாம் இருக்காது, ஜப குறிப்பு வச்சு டிக் பண்ணே வருவோம் நம்ம ஆட்கள். இதெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா 2 டிக்கு தான் வரும் 10 குறிப்புக்கு. அது ஜெபிக்கெல்லாம் கூட நடக்கும், அந்த டிக்கு வாங்கினது. மிச்சம் ஜெபிச்சாலும் நடக்காது. மீறி ஜபத்தை குறைவுபட்டுலாம் சொல்லலை, அந்த ஜபம் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் சத்தியத்துக்குள்ளே வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா யாரையும் நொந்துக்க மாட்டீங்க, யாரையும் நீங்கள் துன்பப்படுத்த மாட்டீங்க, யாரும் துன்பப்படுத்தினதாகவும் நினைக்க மாட்டீங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை, இந்த பேச்சே வராது. கொஞ்சம் டைம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும்டாப்பா, போயிட்டு வாங்கடா எல்லா சாமிங்களா, கிளம்புங்க அப்பா, என்னை கூப்பிடாதீங்க, அலுவல், விழா, அழைப்புதல், பயப்படுவாங்க ஜனங்க. இது ப்ராக்டிக்கல். அப்போது ஒரு காலம் இருந்தது, நெஞ்ச நிமித்தி கொண்டு என்னை எப்படி நீ அழைக்கவில்லை, நான் யாராக்கும், நான் உனக்கு எவ்வளோ செய்திருப்பேன், எனக்கு கனப்படுத்தலை, திருமணத்தில் நீ இந்த பங்கு எனக்கு தரணும், இவ்வளோ பெரிய ஒரு இடத்த எனக்கு நீ கொடுக்கணும், உலகத்துக்கு தெரியும் நான் யார், நீ யார் என்று. அப்படியெல்லாம் சண்டை போட்ட உதடுகள் இப்போ இது பயப்படுது. அழைப்புதல் வந்தாலே அடுத்த அடி வாட்ஸ்அப்பில் வருது, ஐயா போட்டா இல்லை, என்ன சொல்கிறீங்க, பயமாக இருக்குது. அதாவது ஒரு கைடன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் அது கூட வேணாம், நான் போகிறதே கிடையாது, பட்டுட்டோம், தெளிஞ்சிட்டோம், அது கூட வேணாம். அதாவது வளர்ச்சி சொல்கிறேன், க்ரோயிங் ஸ்டேஜ், க்ரோன் அப் ஸ்டேஜ், அதெல்லாம் வேணாம். இதுலேயும் போய் நம்ம கிருபை எழுந்தக்கூடாது. பயம், இந்த பயம் என்ன? மனுஷர் மீதோ சபை மீது. சபை ஒன்றும் பண்ணுறாது. தேவ பயம், ராஜ்யம், ராஜ்யம் அறியாது எட்டாவது பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். எல்லாம் கட்டுவீங்க, பெரிய கோபுரங்களை கட்டுவீங்க, பெரிய நிலத்தை சுதந்திரிப்பீங்க, பெரிய பெரிய உயர்ந்த அடிக்கத்தை கர்த்தர் நடைபெற செய்வார். அனைத்திலும் உங்களிலே ஒரு எண்ணம் உதிக்கும், இது என்னுடையது அல்ல. வீட்டை கட்டுகிறீங்க, நிலத்தை வாங்குறீங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை சேர்த்து வைத்து போகிறார். நல்லவனாக கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சுதந்திரம், பிள்ளைகள் அல்ல, பிதாக்கள் தான் பிள்ளைகளுக்கு. இது அப்படியே அடுத்ததுக்கு போகுது. இது ராஜ்யத்துக்குரியது, மேலே இருக்குது பிள்ளைகளுக்குரியது. சொத்துக்கள் சொல்கிறேன், இந்த சொத்துக்கள் மீதோ, இந்த பணத்தின் மீதோ, இந்த நகைகள் மீதோ நம்முடைய இருதயம் இல்லை. ஆம்பட்டும் அடுத்த சந்ததிக்கு. உனக்கு சந்ததியை கர்த்தர் கொடுக்கறது உன்னிடத்தில் இருக்கிறது, அப்படியே அது போடும். எல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? அது ஏற்ற காலத்துலேயும் போகணும். அதுதான் மனநிலை. முதல்ல அந்த சந்ததியே வேறு வீட்டுக்கு போகுது. அந்த சந்ததியும் எனக்கும் சந்ததிக்கும் இடைவெளியை உண்டு பண்ணுறார், எனக்கும் மனைவிக்கும் இடைவெளியை உண்டு பண்ணுறார், எனக்கும் சொத்துக்கு இடைவெளியை உண்டு பண்ணுறார், எனக்கும் ருசிக்கு இடைவெளியை உண்டு பண்ணுறார், எனக்கும் பசிக்கு இடைவெளியை உண்டு பண்ணுறார், எனக்கும் தொழில் கூடங்களுக்கும் இடைவெளியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் ஒரு அங்குலம் நகராது ஆவிக்குரிய வாழ்க்கை. இல்லைன்னா நம்ம கிறிஸ்துமஸுக்கு கூட வேண்டியது தான், நியூ இயர் கூட வேண்டியது தான், அட்டை வாங்கின்னு போக வேண்டியது தான். எதையுமே பரிகாசமாகவோ கீழ்த்தரமாகவோ தாழ்த்தியோ பேசுறதில்ல. உங்களுக்கு நித்தாமும் உங்களுக்கு பண்டிகை நாளாக இருக்கணும் வாழ்க்கை. எப்பொழுது கர்த்தர் வேணாலும் எழுந்தரலாம். இப்படி பார்த்தா வருகை உங்களுக்கு கஷ்டமான பகுதியாக இருக்காது. இந்த வீடியோலெல்லாம் போட்டு காட்டுறாங்க, எல்லோரும் அலறாங்க, எல்லோரும் கைவிடப்படுறாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வுக்கு இருக்கட்டும். இந்த சத்தியம் உங்களை வருகையில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அனுதினமும் அதுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இட் இஸ் டியூனிங் ஹஸ், இட் இஸ் ஷேப்பிங் ஹஸ், மோல்டிங் ஹஸ், நம்மளை அப்படியே வடிவமைக்கிறது. உண்மைதான், அந்த வீடெல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மை தான், இந்த பணம் பொருளாதாரம் இருக்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் எதுவும் என்னுடையது அல்ல. இதையெல்லாம் போய் ஐ நீட் டு ஹேண்ட் ஓவர். என் காலம் வரைக்கும் அப்படிலாம் இல்லை. எப்போ கர்த்தர் சொல்ல கொடுத்துட்டு நம்ம வெளியாயிடணும். பிள்ளையை கொண்டு போய் சிலுவை மரத்தில் பிதாவாகிய தேவன் வைக்கிறார்னா, பிதாவாகிய தேவன் தெய்வீகமானவன்.
ஆபிரகாம் வைக்கிறார்னா அது ரொம்ப பெரிய விஷயம். கெட்டிங் கனெக்டட். 22 அதிகாரம் எங்கே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் எங்கே, லூக்கா எங்கே, மார்க் எங்கே, ஒரு மனுஷன் வாழ்ந்து காமிச்சிட்டான். அது பல நூற்றாண்டு கழித்து பிள்ளையை கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்கள், தெய்வீகம் அப்படி இணைக்கப்படுகிறது. அப்போது அந்த பூமியில் ஒரு மனுஷன் இருக்கிறான் நோவா, பூமியில் இன்னொரு மனுஷன் இருக்கிறான் ஆபிரகாம், பூமியில் ஒரு மனுஷன் 2 மனுஷன், அப்படி கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. உலகம், அந்த 3 உலகம் சொல்லுகிறது இப்பொழுது போல இல்லை, தண்ணிகளால் பிரிக்கப்படுது, எல்லாமே ஒரே ஸ்கொயராக இருந்தது, ஆனால் உருண்டையாக இருந்தது. அப்பொழுதும் தேவன் இருக்கிறார். அப்புறம் கண்ணுகளாக மாறினது, அப்புறம் தீவுகளாக மாறின, அப்பொழுதும் தேவன் இருக்கார். பல நாடுகள் உள்ளே போயிடுச்சு தண்ணீரில், அப்பொழுதும் தேவன் இருக்கிறார். இப்பொழுதும் தேவன் இருக்கார், நாளைக்கும் தேவன் இருப்பார், மாறாதவர். ஆனால் நாம் இதுக்குள்ளே வரணும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏனாக்கு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. 2 வசனம் தான் ஏனாக்கை குறித்து, வேறு எங்கேயுமே காணும். ஆனால் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னுதாரணமாக காணப்படுகிறார். ராஜ்யம் என்பது சாதாரண காரியம் அல்ல. சபைகளில் கேட்கிற பிரசங்கம் போல அல்ல. இதையெல்லாம் அந்த வல்லமெல்லாம் வாங்கி நான் தீர்க்கதரிசனம் வரைக்கிறேன், மற்றனை குணமாக்குறேன், குஷ்ரோகிகளை சுகப்படுத்துகிறேன், எழுப்புகிறேன், செத்தவனே, அந்த சீனே இங்கே கிடையாது. நானே எனக்குள்ளே பல ரோகங்கள் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் இது எனக்கு, அந்த சாவி, அந்த வீட்டு வாடகை எனக்கு, இந்த வீட்டு வாடகை எனக்கு, ஏன்னா நான் தானே எல்லாம் கட்டினேன், எனக்கு தான் அந்த அருமை தெரியும். ஒன்றும் கிடையாதுயா, உன் சாப்பாடே உனக்கு கிடையாது. இப்போ எதுக்கு சம்பாரிச்சோம்? அதுதான் வாழ்க்கை. சம்பாரிச்சு தான் ஆகணும். பேலன் கொடுக்கறதே நீ சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனால் மனம் பணத்து மேலே இல்லை. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் டு த காங்கிரிகேஷன். இப்போ நம்ம ஜபங்கள் எங்கோ இருக்கிறது, தேவனுடைய எதிர்பார்ப்பு எங்கோ இருக்கிறது. ஆனால் இதுக்குள்ளே வர வர குடும்பங்கள் நான் பார்க்குற வரைக்கும் சொல்லுகிறேன், எதிர்பாராத நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து நடக்கும், இப்போ நடக்காது, அப்புறம் நடக்கும். இதெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். அவர் வழியில் அவர் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். நாட் பிகாஸ் ஐ பிரேட், பிகாஸ் யூ sought the Lord. நம்ம ஜெபிக்கிறனால அல்ல, கர்த்தரை தேடுகிறபடினால. கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு போகும். மரண பரியந்தம் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். இல்லைன்னா நம்ம ஏதாவது இந்த வருகைன்ற ஒரு வார்த்தை தெரியும், வருவார் தெரியும், போமா என்னான்னு தெரியாது. அதில் மனசு க்ளீனாக சொல்லும், 1,44,000 பேர் எழுதப்பட்டிருக்குது ஐயா, சப்ஜெக்ட் தெரியாது, இந்த அமௌண்ட், இந்த டிஜிட் தெரியும். அதில் ஊழியக்காரங்களே 4 லட்சம் 5 லட்சம் இருப்பான், உத்தமனே 100 ஒரு 10 லட்சம் இருப்பான். உலகம் முழுவதும் எடுத்து அந்த புத்தியெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியும். ஆனால் கரெக்டாக ரொம்ப விசுவாசம் நான் போவே மாட்டேன், இப்படி தான் இருக்கும். தெரியல இல்லையா? இப்போது யார் போகிறாங்களோ போலியோ, எனக்கு இப்போயே தெரியும் போவேனா போக மாட்டேன். நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீட்டில் நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறீங்க, ஒன்றுமே வரல. ஆன்சர் பின்னாடி போய் பார்க்குறோம், இது ஒன்று வருது, நம்ம போட்டது ஒன்று வருது. இப்போ நாளைக்கு மட்டும் நான் தேவதூதன் வந்தால் சொல்லி தருவோம், அவ்வளோதான். அதுதான் வேதம். தேவன் எளிமையான சத்தியங்களை எளிமையான வேதத்தில் தான் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அதை கஷ்டப்படுத்தி கொள்கிறோம். அது பெருசான இதெல்லாம் செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நகை கழட்டுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம், அதை கழட்ட வச்சுட்டாங்க 35 வருஷமாக. இப்போ மறுபடியும் கட்டினதெல்லாம் நான் சொல்லுது, நான் தெரியாமல் கழட்ட மாட்டேங்குது. இதுதான் நடக்கிறது சொல்கிறேன். நகையோ வஸ்திரமோ நம்ம பேச்சோ இதெல்லாம் நம்மளை வருகையில் கொண்டு போகாது. பேச்சு கொண்டு போகணுன்னா நல்ல அறிக்கைகள், நல்ல நாவி, நல்ல வார்த்தைகள், அது பேசும். மற்றபடியெல்லாம் இதுதான். முதல்ல மனம்தான் வேணாம். என் பிள்ளை, என் பொண்ணு, என்னுடையது என்று சொல்லுகிற பொழுதே அங்கே பிரச்சனை வரும். இது என்னுடையதல்ல, ராஜ்யத்துடையது. இட்ஸ் ஃபார் கிங்டம். மனம் ரொம்ப லகுவாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க சொத்துக்கள் எல்லாம் கர்த்தர் வேலையடித்து பாதுகாப்பார். இல்லைன்னா நம்ம தான் லைட் போட்டு பார்த்து சுற்றி வரணும். அந்த 1 கிரவுண்டை காக்கிறதுக்கே போதும் ஆகுது இல்லையா? 2 கிரவுண்டை காக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது இல்லையா? அவன் வந்து வேலை செய்கிறலாம் ஜம்முன்னு சாப்பிட்றான் அந்த கூலி வாங்கி போய். நம்ம வாயை கட்டி வயிற்றை கட்டி இந்த சொத்தை காக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஆனால் யோபுன்னு ஆசீர்வாதம்லாம் பார்க்குற இடம்லாம் யோபுது. இதை பொருளாதாரத்துக்காக சொல்ல, செழிப்பு அதுக்காக சொல்ல. அவங்க அது மேலே சிந்தை இல்லை. அவங்க சிந்தையெல்லாம்
ஏதாவது தவறு செஞ்சுருக்க போகிறடா, மகனே மகளே ஏதாவது பண்ணியிருக்க போகிறீங்கப்பா, அப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏதாவது இருந்தா பேசுங்க, வாயை தந்து பேசுங்க. அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அதை எப்படி பேசலாம்? வந்து பொண்டாட்டி இல்லாமல் விட்டுட்டு வீட்டில் விட்டு வா, பேசு, மனம் திறந்து பேசு. பெண்களை கூப்பிடல, பசங்களை கூப்பிட்றாரா யோபு? குடும்ப நிர்வாகமே வேறு. சும்மாலாம் ஒரு வீட்டில் செழிப்பு வராது, அதே மாதிரி சும்மாவும் தரித்திரம் வராது, பற்றாக்குறைலாம் சும்மா வராது. ஆனால் இனி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதெல்லாம் அடைக்கப்படுகிறது. இனி நம்ம நோட்டு என்றது இல்லை, இது பக்கம் நம்ம போக மாட்டோம். ஆனால் நம்மளுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படி ஆகிலும் அவர் முன்பு என் கிரியைகள் உத்தமமாக இருக்கணும். எவ்வளோ நாட்கள் எப்படி இருந்தது? ஜபங்கள் கேட்கப்படுமா? உபவாசி ஜெபிக்கிறேன், கிரியைகள் 0%. கிரியை பார்க்கவே முடியாது. உன் கிரியைகளை நான் காண்கிற கர்த்தர், கிரியைகளை காண்கிற கர்த்தர். அது கிரியைனா அதிகபட்சம் தசமாக இருக்கும், அதிகபட்சமாக காணிக்கை இருக்கும், அதிகபட்சம் கொடுக்கறது பற்றி பேசும். அது கண்டனத்துக்குரியது ஆயிடுச்சு. கேட்கிறான், கொடுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இங்கேயே முடிஞ்சிடும். உங்கள் காணிக்கை தசமாத்துடைய பலன்லாம் பூமியிலே கொடுக்கப்பட்டுரும். அங்கு பேசுகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை, அங்கு பேசுகிறது கிரியைகள் தான். நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். முதல்ல இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறதுலாம் ஈஸி, இந்த ப்ராக்டிஸ் தான் கஷ்டம். இது மன சம்மந்தப்பட்டது. நீங்கள் தனியாக வேதம் வச்சுட்டு உக்காந்துட்டு யோசித்து பார்க்கணும், நம்ம எங்கே இருக்கிறோம், வேதம் எங்கே இருக்கிறது, நம்ம என்னென்னாலும் நன்று கொண்டிருக்கிறோம், இவ்வளோ நாட்கள் எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம், இன்னும் எங்கே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் ஆலயம் சொல்ல, ஒரு ஊழியத்தை சொல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே போய் நிற்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் 2 பேருமே ஒருமித்து பயணப்படுகிறாங்க. செழிப்பு என்பது கர்த்தர் பார்த்து கொடுக்கிறது. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர், அவருடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் பலன் தருகிற தேவன். உங்களுக்கு பெரிய எல்லைகளை கொடுக்கலாம், சந்தோஷம். அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்குது. எனக்கு சின்ன எல்லையை கொடுத்தாலும் அந்தளவுக்கு வேலையை அந்த சின்ன எல்லையிலே கர்த்தர் கொடுத்துருப்பார். அனனியாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சிங்கத்துக்கிட்ட போய் சுவிசேஷிக்கிற வேலை சொல்கிற வேலையை கொடுத்துட்டார். பவுல் கிட்ட போய் திரும்பி வர்றது கஷ்டம். எப்படியோ அந்த சரவெடி வெடிக்கிற மாதிரி கிட்ட போய் அப்படி வச்சுட்டு வந்துடுற மாதிரி போய் எப்படியோ சொல்லி ஜெயிச்சிட்டார். அதுலேருந்து பற்றி கொண்ட தீ தான் அப்படியே பவுலில் கொண்டு கர்த்தர் செய்ய காரியம், பெரிய காரியமானார். அனனியா ஊழியம் முடிஞ்சிச்சு, பவுலுடைய ஊழியம் துவங்கிச்சு. இது தெரியாமல் இவங்க சீட்டு கொள்ளி போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? மத்தியாஸ் பேர் வந்துச்சு, மத்தியாஸ் பேர் அது எழுதுது, ரெக்கார்ட், ஹிஸ்ட்ரி. மத்திய எங்கன்னா வந்தாரா? வரல. பவுல் வராத இடமே கிடையாது. தேவனால் எழுப்பப்பட்டது யூதாஸ் பதிலாய் பவுல் தான். ஆனால் இங்கே ஜனங்களுடைய செய்கை இதை சாமுவேல் எழுப்புறது போல. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னதை நான் சொன்னேன், ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இனியவர்கள் வாழ்க்கையில் தரித்திரம், கடன், பற்றாக்குறை, பிணிகள், நோய்கள் எதுவும் இல்லாமல் இந்த செய்தி இவர்களை ஆண்டவரை விடுவிக்கட்டும், உயர்த்தட்டும், பெரிய காரியத்தை செய்தோம். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரம் வருவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்நியான ஐக்கியம் நம்ம நேரோடு கூட சதாகாலம் சொல்ல பரிசுத்தவான்கள் இருப்பதாக. ஆமென்.